விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். மே மாதம் 5ஆம் நாள் 2026 செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 22ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, முக்கியமாக நல்ல நேரம் எது, நான் எப்போ நல்ல காரியம் பண்ணட்டும், இதை கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு இன்றைய சூரியோதயம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடிய ராசி பலன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய ராசி பலன். இன்றைய சூரியோதயம் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், இதற்கான மோட் என்ன, இதற்கான மீடியம் என்ன, இதுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வெகு விரைவில் சொல்வேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்களா, ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம் பை ஸ்ரீரங்கம் ஜோதிடர் கார்த்திகேயன் அப்படிங்கிற பேரில் இருக்க ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு உங்களுக்காக ரொம்ப சீக்கிரத்தில் மாறப்போகுது உங்கள் வரவேற்பறையை தேடி. இன்னைக்கு சந்திரன் பிற்பகல் 12:03 வரைக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்று அதிகாலை 4:41 வரைக்கும் திருதியை திதி, அதற்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி, சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக கலந்த யோகமாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்குது. கார்த்திகை ரோகிணிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. பிற்பகல் 12 1:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. சார் இன்னைக்கு என்ன பரிகாரம் சார்? பிள்ளையார் தான் சங்கடத்தை தீர்க்கணும்ல, சங்கடம் ச நிவாராய அப்படின்னு அந்த விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்கிறதும், வீட்டு அருகாமையில் இருக்க விநாயகர் ஆலயங்களில் பிரார்த்தனை செய்துட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாள் அடி எடுத்து வைக்கிறதும், மாலை நேரத்தில் அந்த சந்திர பொழுதில், சந்திரன் கிளம்பி போகிற பொழுதில் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சந்திரனோட ஒளியை விநாயகர் வாங்குகிற நாள் தான் சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கி காலையில் விநாயகரோட மந்திரங்கள் கேட்கறது. விநாயகனே வெல்வினை தீர்ப்பவனே பாட்டு இல்லை, விநாயகரோட மந்திரம் வேற, பாட்டு வேற. வக்ரதுண்ட மகாகாயா அப்படிங்கிறது மந்திரம், விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு மந்திரமாக இருக்கும். அதே மாதிரி மகாகணபதி ஸ்மராமி அப்படிங்கிற பாட்டு, அந்த மந்திரம், இதை காதுகளால் கேட்டுட்டு அதற்கப்புறம் மாலை நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அட்டண்டன்ஸ் போடுங்க. உங்களால் இயன்றதை பிரியமாக விநாயகருக்காக செய்யுங்க. இது வெற்றி தரக்கூடிய அமைப்பு. விநாயகர் ஆலயங்களில் 3 முறை அவரை மெதுவாக பிரதர்ஷனம் வருவதும் தோப்புக்கரணங்கள் போடுவதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்துக்கு கார்த்திகை ரோகிணிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு, 2 நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்துடும். அப்போது ஈவன் ஏனைய ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கூட இந்த பரிகாரத்தை செய்துட்டு ஒரு பிரயாணமோ முக்கியமான நிகழ்வையோ பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உண்டு. இப்படி சந்திரன் கேட்டை மூலம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்பவும் போல் மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையில் ஐயா அப்பா பெரிய ரிலீஃப், லீவ் டியூட்டி, இந்த அடுத்தவங்களோட வேலையை சேர்த்து பார்த்துட்டு இருந்தது, என்னைய கோதாவில் இறக்கி விட்டாங்க கார்த்திக் சார் ஒரு 3-4 நாளாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் எல்லாமே பெரிய ரிலீஃபாக இருக்கும். உங்களுடைய பணி சுமை, ஸ்ட்ரெஸ்ஸு, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்பார்த்தபடி காரியங்கள் பூர்த்தியாகும். சந்திக்கிறவர்கள் மிக நல்லவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மாலை நேரத்தில் 2 சந்தோஷமான செய்தி, நீங்கள் வேற சரி, மாலை நேரத்தில் 2 சந்தோஷமான செய்தி மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. அப்போ என்ன அர்த்தம்னா, மாலை நேரம் வரைக்கும் அந்த சந்தோஷமான செய்தி வராது அப்படின்னு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சோதனை தான். இந்த வண்டியை எங்கே நிறுத்துறது, நம்மளை பாருங்கள் எய்த்தாப்பில் அவங்க தப்பாக வந்துட்டு நம்மளை முறைச்சிட்டு போனாங்கன்னா தப்பு தானே. இந்த ஒன் வே, இந்த பார்க்கிங்கு, இந்த பார்க்கிங் கோடுக்கு இந்த பக்கம் பார்க்கிங் பண்ணுறது, இந்த வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்துகிறப்ப எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தாதீங்க, இந்த இடத்துல நிறுத்தாதீங்க, ஓ
கவர்மெண்ட் போட்டு வச்ச ரோடு, ஓரமாக பார்க்கிங்க்கு லைன் போட்டிருக்கான், நீங்கள் நிறுத்தாதீங்கன்னா கொஞ்சம் ஓரமாக நிறுத்திக்கிறேன் அப்படின்னு. இந்த வாகனங்களில் அவஸ்தை அப்படிங்கிறது, இந்த வாகன பார்க்கிங்கில் அவஸ்தை அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி மன போராட்டம், டிசிஷன் மேக்கிங்கிறது இன்னைக்கு கருத்து ஒன்றுபடாது. டிசிஷன் மேக்கிங்கிறது இன்னைக்கு வராது. சந்திரனுக்கே இன்னைக்கு அது வரல. அப்போ உங்களுக்கும் அது வராது, சந்திரன் அதை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய பலன். நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னே நினைக்காதீங்க. இன்றைக்கி இருக்கிற அமைப்பு அந்த மாதிரி இருந்தால் நான் அப்படி தானே சொல்லணும். அப்போ ஆழ்ந்த அனுதாபங்கள், தவிப்புகள், ரொம்ப கசகசன்னு இருக்குது சார், ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க, விமர்சனங்கள், கமெண்ட்ஸ், உங்களை பற்றின கேலி சித்திரங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன போராட்டம். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் மாறாது அப்படின்னு நம்மளை பற்றின ஒரு ஒரு கேலி கிண்டல் போய்கிட்டே இருக்கும். நம்ம திறமையை குறைச்சே எடை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தவிப்பு, ஏமாற்றங்கள், இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். வாயால் அல்ல மிதுனராசி நேர்களே, உங்களோட செயலால். ஏசுவர் ஏசற்றும், புழுதிவாரி தூற்றுவர் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன், என் டியூட்டியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எடுத்தது என்னவோ தேவையில்லாத ஆணி தான், பரவாயில்ல இருந்துட்டு போகுது, நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு புது முயற்சிகளை தேடி போக வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும், எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும், நம்மளை பற்றின ஒரு கேலி கிண்டல் விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு காணப்படும். ஆனால் பிள்ளைகளால் சங்கடப்பட வேண்டிய அமைப்பு மாலை நேரத்தில் இருக்கும். இந்த குழந்தைகளே, இந்த நம்மளை விட குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை பார்த்து ஒரு இது கூட தெரியலையா அப்படிங்கிறப்ப தான் கொஞ்சம் வருத்தம் வரும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுபம், சுபத்துவமான செய்திகள், பெரிய ரிலீஃப் தான். ஒரு 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 மலையை தாண்டாராமான்னு மாதிரி தாண்டி முடிச்சாச்சு அப்படின்னு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது. இன்றைக்கி வேலை உள்ள பட்டதாரி தான், கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம். தலைவர் பிஸி அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆடையில் பிரத்யேகத்துவம், வெண்மை நிற ஆடை, அந்த மினிஸ்டர் ஒயிட்டு, அப்புறம் இந்த ராம்ராஜ் ஒயிட்டு, ஆமாம் சார் ஒரே ஒயிட்டு சார், ஒரே ரின் சுப்ரீம் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். உங்களை சுற்றியும் நிறைய வெள்ளை வஸ்திரம் போட்டவர்கள் இருப்பாங்க, வெண்மை நிற ஆடை அணிந்தவர்கள் இருப்பாங்க. அப்படி பியூர் ஒயிட்டில் ஜம்முன்னு வலம் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உண்டு. ஆனால் கூட இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் நம்பாதீங்க, கவுத்தூடுற ஆளாகவே இருப்பாங்க, கவனமாக இருங்க. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வித்தை, வாகனம், சுபங்கள், ரவுண்டு தான். ஏறின வாகனம் இறங்கலை, பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு, இந்த பக்கத்தில் தான், அந்த இங்கே தான், அந்த அங்கே தான் அப்படின்னு இந்த குரூப் டூரு, இந்த கேங் டூரு பரவாயில்ல அப்படின்னு அப்புறம் கூட்டம் போடுறது, அதாங்க மீட்டிங், கான்ஃபரன்சஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், தொடர்ந்து பேசிகிட்டே இருக்க வேண்டிய நிலைங்கிறது இருக்குது. தொடர்ந்து பேச்சுக்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஒரு புரியலையே அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு நடுவில் லைஃப் இருந்தாலும் இன்றைக்கி நாள் கொஞ்சம் சந்தோஷமாக போக வேண்டிய அமைப்பு. தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. அப்போ வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், இதன் மீதெல்லாம் ஈர்ப்பும் மோகமும் நிச்சயம் இருக்கும். நல்ல மீட்டிங்க்கு தயாராகிடுங்க, கான்ஃபரன்ஸுக்கு ரெடி ஆகிடுங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடைகிறார். சார் வெற்றி தோல்வியோ சமமாக பார்க்குறேன், ஆனால் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இன்றைக்கி உண்டு. அதே மாதிரி நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு. சார் 4 பேர் உங்களை ஆகா ஓகன்னு சொல்ல போகிறாங்கன்னா பாருங்களேன், உங்களுக்கோ முன்னாடி புகழ் தான் பிடிக்காது, உங்கள் பின்னாடி போய் அப்போ புகழ சொல்லலாமா? கன்னிராசி நேயர்களே, புகழ் அப்படிங்கிறது தேடி வர வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி பாராட்டுக்கள், டிசிஷன் மேக்கிங், எடுத்த முடிவு கரெக்ட், நான் சொல்லலை, அவங்க லேட்டாக தான் வருவாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பி போய் அதை அடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு. இந்த நீங்கள் பாதி வரீங்களா, நான் பாதி வரட்டுமா, நீ பாதி நான் பாதி அப்படின்னு சொல்கிற தருணங்கள், கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். மிகப்பெரிய முடிவை இன்றைக்கி மாலை நேரத்தில் எடுக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, அதற்கான விரயங்கள் நிச்சயம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நல்ல செலவு தான். தேதி பிறந்துருச்சுல்ல, பணப்பட்டுவாடா, அப்புறம் சம்பளம் கொடுக்கறது, அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குறது, இந்த முதல் வாரத்தில் தேதி 1லேருந்து 10 வரைக்கும் கொண்டாட்டம்னு இது 5ஆம் தேதி வரப்பவே இஎம்ஐலாம் திண்டாட்டம்னு எல்லாம் எடுத்துட்டாங்க சார். லபக்குன்னு வெளியில் போகுது சார், ஆனால் உள்ளே வரமாட்டேங்குதுங்கிற தவிப்பு ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, வெறுவெறுப்பு, ஸ்பீடு, எடுத்த காரியத்தை முடிச்சே தெரியும். நான் தான் சொல்லிட்டேன்ல, இவ்வளவு தான்னு, இப்படி தான்னு அப்படின்னு. நெகோசியேஷன்ஸ் உங்களுக்கு பக்கபலமாக போக வேண்டிய அமைப்பு. வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், கண்ணாடிக்கு முன்னாடி உங்களோட முகத்தை இன்னைக்கு 4-5 தடவையாவது பார்க்க வேண்டிய அமைப்பு. சார் முன்னாடி
பின்னாடி கண்ணாடியா அப்படின்னு இந்த பஞ்சதந்திரம் படத்தில் கேட்ட மாதிரி முன்னாடி பின்னாடி கண்ணாடி அடடா அப்படின்னு இந்த தலைவாடுறது சீவுறது எங்களுக்கும் கலைஞ்சிருக்கு, நாங்களும் சீவிக்குவோம் அப்படின்னு, நீங்களும் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை துலாம் ராசினியர்களுக்காக உண்டு. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மட்டும் தவிர்த்துட்டு இன்னைக்கு நாளை பாருங்கள், ஃபுல் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்காக இருக்கும். சந்திரன் உங்களுக்கு முன்னாடி இருக்கார். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை மாலை நேரத்தில் அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட். நண்பர்கள்ட்ட கேட்ட உதவி, உறவினர்கள்ட்ட கேட்ட உதவி, இந்த குழந்தையோட படிப்புக்காக பேசின சமாச்சாரம், புது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட சந்தோஷம், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட சந்தோஷம், இந்த இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள்லாம் சர்வீஸுக்கு விட வேண்டிய அமைப்பு, இந்த வீட்டில் கேட்டை பூட்டிட்டு சாவியை எடுக்கிறதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்தா அப்படின்னு, இந்த பூட்டு இந்த சாவி அந்த பூட்டு இது எங்கே போச்சு, இதை யார் பூட்டினா யார் திறந்தா அப்படிங்கிற பரிதவிப்பு விருச்சிகராசி நேயர்களுக்கு இருக்கும். இந்த பூட்டு சாவியில் இவ்வளோ பஞ்சாயத்தா அப்படின்னு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை, சார் அப்ஸ்டர்ஸ் சார் டவுன்ஸ்டர்ஸ் சார், ஒரே பேக் பெயின் சார், கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குது, பிடரி வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு, இந்த வலிக்குதே அப்படின்னு சொல்கிற விஷயம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆமாம் சார், ஆனால் மனசு மட்டும் வலிக்கல சார், அது தில்லாக தான் இருக்கேன் அப்படின்னு மாலை நேரம் வரைக்கும் இந்த பரிதவிப்பு அலைச்சல் இருக்கும். சந்திரன் உங்கள் ராசியில் இன்னைக்கு அடியெடுத்து வைத்ததுக்கு அப்புறமேலே ஒரு சுபத்துவமான செய்தி, சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள், ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கை, மனதிற்கு சுகம் தர வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. பறவைகள், பட்சிகள், இந்த பறக்கிற உயிரினங்களை பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய நிலை. இன்னைக்கு வானத்தில் பறக்கிற ஒரு ஜீவராசியை அதிர்ஷ்டமாக பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சார் ஒரே பாடாக இருக்குது சார், ஒரே அலைச்சலாக இருக்குது அப்படின்னு. ஆமாங்க சந்திரனுக்கே ஏதோ படாத பாடு தான், நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க, அலைச்சலுக்கான பாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் ஒர்க், இன்னைக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். 4 கால் ஜீவனை கடந்து போக வேண்டிய அமைப்பு, அது எப்படிப்பட்ட ஜீவனாகவும் இருக்கலாம். அது என்னென்னா ஒரு அடையாளம், ஓ இன்னைக்கு இப்படி தான் உழைக்க போகிறோமோ, மாடு மாதிரி உழைக்க போகிறோமோ, இது மாதிரி அலைய போகிறோமோ, இது மாதிரி ஓட போகிறோமோ, கடைசியில் ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்னடா மிச்சம் அப்படின்னா, கையுங்காலும் தானே மிச்சம், காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம்ங்கிற நிலை மகராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கணும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தாயம் 1. அப்போ எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு தருணம். லாபம், ஆதாயம் இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு செலவை பற்றின கவலை அப்படிங்கிறது இருக்கும். இந்த பஞ்சாயத்துங்கிறது கணவன் மனைவியிடையே போய்கிட்டே இருக்கும். எதிர்த்து பேசுகிறவங்க தான் மனைவி, கொஞ்சம் வம்பிழுத்து போகிறவர் தான் கணவன். இந்த சிங்கப்பூர் பொண்டாட்டி, ஜப்பான் பொண்டாட்டி, மலேசியா பொண்டாட்டி, எந்த ஊர் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, இந்த கணவனாக இருந்தால் மனைவின்னு வந்துட்டாலும், மனைவியாக இருந்தால் கணவன் வந்துட்டாலும், இந்த பாராட்டோ இந்த புகழ் பெருமையோ அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வேலையை நம்ம செய்தோம், பகவத்கீதையில் சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. ஆனால் கும்பராசி நேயர்களே இன்னைக்கு மாலை நேரத்தில் அந்த பலன் உங்களை தேடி வரும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், நல்ல ரவுண்டு டேபிள் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு இருக்கும், நல்ல பேச்சு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் லாஸ்ட் மினிட் சப்மிஷன், நீங்கள் வரீங்களா, நான் வந்துட்டுமா, நான் அலைச்சல்லாம் பார்க்க மாட்டேன், நானே கிளம்பி வரேன் அப்படின்னு இந்த உட்காந்த இடத்துல அடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஓடி ஒளிஞ்சு அலைஞ்சு அப்படிலாம் காரியம் முடிக்க வேண்டிய அமைப்பு. எப்படியோ காரியம் முடியுதில்ல, யார் ஜெயிச்சு கொடுத்தா என்ன, எனக்கு தேவை டீம் சக்ஸஸ். இந்த டீம் சக்ஸஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்காக உண்டு. ஈவன் நீங்கள் அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தால் கூட அதை அடுத்தவர்களை பார்த்து சொல்லி ஆனந்தப்பட வேண்டிய தருணம். இன்றைக்கி எல்லாம் டயத்துக்கு கரெக்டாக இருக்கும், உணவு கரெக்டாக இருக்கும், உடை கரெக்டாக இருக்கும், வரவர்கள் உங்களை சந்திக்க வரவர்கள் நேரங்காலத்துக்கு டான்னு டயத்துக்கு வருவாங்கங்கிறது தான் சொல்லக்கூடிய ராசி பலன். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர் மனத்தில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.